ஹலோ ஹாய்ங்க. ஆக்சுவலி வந்துட்டு இன்னைக்கு எனக்கு காலேஜ். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கெட் ரெடி வித் மீ. ஸோ ஜஸ்ட் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டோட க்ரூம் வித் மீ எப்படி இருக்கும்னு. ஸோ இன்னைக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் டே. ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் இயர். ஸோ ஐம் லைக் ஃபர்ஸ்ட் டேங்கிறப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு இது இருக்கும்ல, லைக் எப்படி போகும், எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ எஸ், லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன் அஃப்கோர்ஸ் மேண்டட்டரி கைஸ். ஆனா நான் வந்து எல்லாரும் மாதிரியும் இந்த ஃபிங்கர்ஸ்ல இப்படி வச்சு யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்க இருக்கோம். இப்போ இந்தியால இருந்தா கூட பேரண்ட்ஸ் பார்த்துப்பாங்க. ஸோ இங்க இருக்கிறப்போ கொஞ்சம் எல்லாத்துலயுமே வந்துட்டு வி நீட் டு பி லைக் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரிதிங். ஸோ அது பிச்சு 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 தான் வைப்பேன். பட் இட்ஸ் ஃபைன். ஸோ எப்படி இருக்கும் பாருங்க. அப்ராட் லைஃப். ஆனா எல்லாரும் நம்ம கிட்ட அவ்வளவு காசு வைக்க நினைப்பாங்க guy. ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம எவ்வளவு கஷ்டப்படணும்னு. ஸோ ஜஸ்ட் இப்படி அப்ளை பண்ணிட்டு சரி, அவ்வளோதான். ரொம்ப பெருசாலாம் என்கிட்ட ஸ்கின் கேர் மேக்கப் பற்றி என்ன பிகாஸ் எனக்கு இது ரெண்டுமே வராது. ஆனா ஓகே, இந்த ஃபேஸ் மாஸ்க் போடுறது அந்த மாதிரிலாம் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வேஸ்லினோட லிப் பாம். இது வந்துட்டு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஃபார் சாஃப்ட் அண்ட் பிங்க் லிப்ஸ். பட் ஓகே, திஸ் இஸ் குட் ஃபார் மீ ஆக்சுவலி. ஏன்னா என்னோட பிக்மெண்டேஷன் வந்து லிப்ஸ்ல மாறி இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ இன்னைக்கு ஏதோ சந்திராஷ்டமம் கேள்விப்பட்டேன், சம்திங் தெரியல. ஸோ பார்த்துலாம் இருங்க. அதே மாதிரி 12 o'clock முன்னாடி சாப்பிடணும் அப்படி சொன்னாங்க. ஸோ சாப்பிடுங்க. அண்ட் எனக்கு தெரியல, நான் இந்த வீடியோ போடுறது வந்துட்டு மைபி அதுக்குள்ள 12 ஆயிருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ ஆனால் இன்னைக்கு போல அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கைஸ், இன்கேஸ் நான் அப்லோட் பண்ணிட்டேன்னா இட்ஸ் குட் ஃபேர் இனஃப். ஸோ அதே மாதிரி நைட்டு 7க்கு வந்துட்டு யூ நீட் டு பாத் அண்ட் ஆஃப்டர் தட் only you should be eating. ஸோ அந்த 12 to 7 வரைக்கும் நீங்கள் சாப்பிட முடியாது. ஜஸ்ட் நடுவில் வாட்டர் மட்டும் குடிக்கலாம். ஐ டோன்ட் நோ வாட் அது ஃபுல்லாக எனக்கு தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சது இது மட்டும் தான். ஸோ அடுத்து வந்துட்டு பான்ஸ். இது ஜஸ்ட் சும்மா ஒரு டச் பண்ணது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அதெல்லாம் இல்லைங்க, இந்த மாதிரி பவுடர் அந்த மாதிரி தான் போடுறது. ஜஸ்ட் கையில் தேய்க்கிறோமா, இப்படி அப்ளை பண்ணுறோமா, அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் பொட்டு வைப்பாங்க ஐ, ஜஸ்ட் அதுவும் ஐலைனர்ல தான். ஸோ பொட்டு வச்சாச்சு. ஸோ திஸ் இஸ் மை ஃபேஸ், தட்ஸ் இட். இதுக்கு மேலே பெருசாக நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் நெக்ஸ்ட் என்னோட யூனிஃபார்ம் போட்டு வரேன் ஒயிட். ஸோ திஸ் இஸ் மை இன்னர் டிஷர்ட். ஸோ இதுக்கு மேலே நான் வந்து ஒயிட் கோட் போடுவேன். ஸோ இது வந்து எங்கள் காலேஜோட கலர். இந்த டிஷர்ட் தான் போடணும். இது ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கணும். இந்த சைஸே கிடைக்கல. ஐ மீன் இந்த கலர் ஆக்சுவலி கிடைக்கல எனக்கு. ஸோ அது ஆர்டர் பண்ணுறதுக்கு ஐ குடிங் கெட் சேம் கலர். ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப கண்டுபிடிச்சு கடைசியில் வந்துட்டு நான் வந்து ஒரு டீம்ஸ் செக்ஷனில் போய் எடுக்கிற நிலைமை ஆயிடுச்சு. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஹோம் மை ஹேர். இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஹேர் ஸ்டைலாக கிடையாது. ஜஸ்ட் இது ஹோம் பண்ணிட்டு ஜஸ்ட் ஐ வில் டூ ஒன் கிளச். பிகாஸ் வாட் இஃப் அங்கே போயிட்டு கொண்டு போகிற நிலைமை வந்தாலும் நினைச்சாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க நமக்கு தெரியலங்க. ஸோ அதனால ஹோம். எனக்கு வந்து பேண்ட்ஸ் இருந்துச்சு. நான் பேண்ட்ஸ் இது பண்ணேன், கட் பண்ணேன். பட் அது வந்து கர்டைன்ஸ். சாரி, பேங்க்ல கர்டைன்ஸ். பட் அது வந்துட்டு க்ரோ ஆகுற நிலைமையாச்சு. இந்த வாட்டி நானே தான் பண்ணேன். என்னோட கர்டைன்ஸ் பட் இட் வாஸ் குட். இட் வாஸ் நாட் பேட். நான் அதை வந்து கற்றுக்கிட்டு நான் அது பண்ண ஒரு விஷயம். ஸோ அதனால இட் வாஸ் குட் ஓகே. ஸோ பை த வே, அண்ட் நான் வந்து லிப்ஸ்டிக் நீங்கள் ரொம்ப நினைக்கிற மாதிரி இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் சும்மா ஒரு ரெட் லிப்ஸ்டிக். பட் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். இட் ஷுட் பி மினிமல். லிப் லைனர் அதெல்லாம் இல்லை கைஸ். ஜஸ்ட் அவ்வளோதான். என்ன தெரியாது கைஸ். ஸோ திஸ் இஸ் மை ஃபேஸ் அண்ட் எவ்ரி திங். வேணும்னா நான் வந்து இங்கிலீஷில் வந்து இந்த பர்சன் தான் யூஸ் பண்ணுறேன். பட் இட் இஸ் ரியலி குட் ஓகே. அண்ட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவே இது வந்து 24 hours ஸ்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகுமா என்னன்னு கூட எனக்கு தெரியல. பட் ஐ நீட் டு டூ தட். உங்களுக்காண்டி தாங்க பண்ணுறேன் இந்த மாதிரி. ஸோ ஃபைனலி ஃபைனலி நான் வந்து உங்களுக்கு என்னோட ஒயிட் கோட் காமிக்கிறேன். இதுதான் என்னோட யூனிஃபார்ம் ஒயிட் கோட். ஆக்சுவலி இப்படி தான் போட்டு போவேன். காமிக்கிறேன். ஜஸ்ட் இதுக்கு மேலே ப்ளஸ் பேண்ட் போட மறந்துட்டேன். இது ஜஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி போட்டு லைக் இப்படி போட்டுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. சரி, கம்யூனிட்டி மெடிசனோட எனக்கு ஃபர்ஸ்ட் டே. ஸோ ஜஸ்ட் இன்னைக்கு காலேஜில் தான். ஸோ அதனால வந்துட்டு பெருசாக எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐட்டா ஜஸ்ட் இது இப்படி இப்படி மாட்டிக்கலாம். ஸோ கழுத்தில் போடணும்னு அவசியம் இல்லை. அண்ட் திஸ் இஸ் அலோட் ஃபார் ஃபைனல் இயர். அதில் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு தாலி மாதிரி தான் இருக்கும். அண்ட் நேம் பிளேட் திஸ் இஸ் ரொம்ப மேண்டிட்டரி. இந்த நேம் பிளேட்டும் இந்த இதுவும் ரொம்ப ரொம்ப மேண்டிட்டரி. ஸோ அது வந்து பாக்கெட்ஸ் எல்லாம் வந்து போட சொல்லுவாங்க. பாக்கெட் வந்து போடுவேன். ஸோ எஸ் கைஸ், திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். பை த வே, வாட்ச் கட்ட மறந்துட்டேங்க. நத்திங் பட் கேசியோ கைஸ்.
ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் மோர் கண்டென்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஐ லைக் டு டூ மோர். ஸோ நிறைய கண்டென்ட்ஸ் கிடைக்கலாம். மேபி நான் வந்து என்ன பண்றேன், காலேஜ்ல எப்படிலாம் இருந்தேன், டியூட்டி டைம் எப்படி இருந்தேன். இப்போ ஃபர்ஸ்ட் என் கம்யூனிட்டி மெடிசன் ஃபார் ஃபர்ஸ்ட் மந்த், ஆக்சுவலி 2 மந்த்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மந்த். ஸோ ஃபர்ஸ்ட் 1 மந்த் மட்டும் தான் இருந்தது. நான் நெக்ஸ்ட் இயர் எண்டில் முடியறப்போ ஒரு மந்த் வந்து எனக்கு கம்யூனிட்டி மெடிசன். ஸோ எப்படி இருக்கும், டே டு டே எப்படி இருந்துச்சு, ஹவ் ஐ ட்ரீட் பீப்பிள், ஹவ் தே ட்ரீட் மீ. அண்ட் பெட்டர் எனக்கு ஃபிலிப்பினோ லாங்குவேஜ் வந்துட்டு ஒரு அளவுக்கு தான் தரும், லைக் ஜஸ்ட் அந்த மாதிரி. ஸோ பார்ப்போம். ஓகே, உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய்ங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.